ரவுடி பைய. கூட்டணி கட்சியின் கொடியில விடுதலை சிறுத்தைகள் கொடியை மட்டும் ஏறி அர்த்தம் வேண்டா. காட்சி வேணுமா உங்களுக்கு? கூட்டணி கட்சி தலைவர்களின் படத்துல அந்த அவர் படத்துல மட்டும் வெள்ளத்தால ஒட்டி மறைச்சவன். நீங்க எல்லாம் உட்காரும் போது அவர் எங்க உட்கார வைக்கிறீங்க? நீங்க எல்லாம் நல்லா கவனிச்சுக்கீங்க. நீ உங்களுக்கு காட்சி இருக்கு, ஆவணம் இருக்கு, நான் எடுத்தாரேன். தம்பி வன்னியரசு கூட இருக்கிறாரு. அவர் பதிவு பண்ணதான் நியூஸ் ஒன் தொலைக்காட்சியில். பொது குளத்தில் எப்படி நீங்க குளிக்கூடாது, பொது பாதையில் எப்படி நடக்கூடாது, அப்படி பொது தொகுதிக்கு நீங்க எல்லாம் ஆசைப்படலாமா அப்படின்னு கருணாநிதி அவர்கள் கேட்டாரு எங்களை பார்த்துன்னு தம்பி வன்னியரசு நியூஸ் 7 நேர்காணல பேசுனது இருக்கு. ஆதி தமிழ் குடிய பழங்குடி பறையனை நீ பொது தொகுதிக்கு ஆசைப்படலாம்னு கேட்ட நீங்க சனாதனத்தை ஒழிக்கிறீங்களா? எங்க ஐயா ராமதாஸ் கட்சினா பொதுச் செயலாளராக ஒரு தேவேந்தரர், ஒரு ஆதி தமிழ் குடி, ஒடுக்கப்பட்ட தமிழ் குடி தான் இருக்க முடியும்னு சட்ட விதி இருக்கு கட்சியில. இன்னைக்கு வரைக்கும் எங்க அண்ணன் வடிவேல் ராவன் தான் பொதுச் செயலாளர். அப்படி ஏதாவது உங்க கட்சியில் இருக்காங்க? சொல்லுங்க, இருக்க? எதையோ மாத்துறாங்க, அரசியல் சாசனத்தையே மாத்துறான், பேரையே மாத்துறான். அப்படி ஒரு விதி இருந்தா மாத்துங்களேன். இதுவரை திமுக பொது தொகுதியில ஒரு ஆதி தமிழ் குடி தேவேந்தரர் அல்லது பறையர் யாரையாவது நிறுத்தினது சொல்லு கேட்டா, இங்க தமிழ்நாட்டு அமைச்சரவையில ஆதி திராவிட நலத்துறை தவிர ஒரு தொகுதி கொடுத்ததா சொல்லு, ஒரு அமைச்சரவை கொடுத்ததா சொல்லு. ஆனால் இதெல்லாம் பேசாத காமராஜ் ரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதருடைய பேரன் பரமேஸ்வரனை கூப்பிட்டு சேகர்பாபு இருக்கிற அறநிலைத்துறைக்கே அமைச்சரப்பட்டார். இன்னைக்கு இருக்காரு அந்த இடத்துக்கு. அப்போ என்னங்க நீங்க ஒரு தாழ்த்தப்பட்டவரை தூக்கி அறநிலைத்துறைக்கு அமைச்சரா போட்டா என்னதுக்கு பெரியவர் சொன்ன பதில பாருங்க. விடு, எத்தனை நாளைக்கு என்ன கோயிலுக்குள்ள விடு விடுன்னு போராடிக்கிட்டு இருக்கிறது? இனி பரமேஸ்வரனுக்கு இவன் தலைப்பாக கட்சி தானே தீரணும். அது புரட்சி, அது சனாதன ஒழிப்பு. நீ ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா தலித்தலிமலை கூட்டி பொது திருச்சியில நிறுத்தி வெள்ள வச்சாங்க, அது சனாதன ஒழிப்பு. அருந்ததியர் தாழ்த்தப்பட்ட குடி தனபாலத்துக்கு 2 முறை சபாநாயகராக்கி எவன் வந்தாலும் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சாங்க. தனபால் வரும்போது முதலமைச்சரே எந்திரிக்கணும். அப்படி ஏதாவது செஞ்சிருக்கா? பெரம்பலூர் பொது தொகுதி தனி தொகுதியிலிருந்து பொது தொகுதி ஆயிருச்சு. நல்லா கேட்டுக்கணும், பொது தொகுதி ஆயிருச்சுல. ஐயா கருணாநிதி என்ன பண்ணிருக்கணும்? உன் சொந்த ஒரு அங்கேயே நில்லு ராஜான்னு சொல்லியிருக்கணும். பொது தொகுதியில் நீ அவனை தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனை தூக்கி நீலகிரிக்கு தூக்கி விட்டீங்க. இதான் சனாதன ஒழிப்பா? இதான் ஒழிப்பா? சரி, இன்னைக்கு மினிஸ்டர் நீங்க இருக்கும்போது, ஐயா கருணாநிதி இருக்கும்போது நீங்க துணை முதல்வராக இருந்தீங்களே, டிப்டி சீஃப் மினிஸ்டரா, அப்படி ஒரு ஆதி பறையரை தூக்கி அல்லது பல்லரை தூக்கி போடு பார்ப்போம், தேவேந்தரை தூக்கி போடு பார்ப்போம். சனாதன ஒழிப்புக்கு முயற்சி. வேங்க வேலை எடுத்த நடவடிக்கை என்ன? இந்த கோயில பூட்ட போட்டி வந்த கோயிலுக்கு அந்த ஊர் பேர் என்ன? மேல்பாதியில நீ கோயில திறந்து உள்ள போய் கும்பிடுறான்னா சனாதன ஒழிப்பு முயற்சி. நீ பூடி சாவி எடுத்துட்டு வந்து சனாதன ஒழிப்பு என்னது? என்ன சனாதன ஒழிப்பு? சரி விடு, கூட்டணியில எங்க அண்ணன் வச்சிருக்க. இந்த தமிழ் மக்கள் பெரிதும் நேசிக்கிற போற்ற பக்க ஒரு தலைவன், இந்த ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு போராடி இருக்க ஒரு தலைவன், நாங்கெல்லாம் பெரிதும் மதிக்கிற எங்க அண்ணன் திருமாவளவனை சிதம்பரம் தொகுதியை விட்டு வேற தொகுதிக்கு பாராளுமன்றத்துக்கு நீ பரப்புரைக்கு ஏன் கூட்டி வரல? அதே கட்சியை சார்ந்த ஐயா ரவிக்குமார் நிற்கிற விழுப்புரத்து கூட நீங்க கூட்டி வரல ஏன்? நடக்க போற பாராளுமன்ற தேர்தலில் எங்க அண்ணன் திருமாவளவன் 40 தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு நீங்க கூட்டிட்டு போவீங்களா?